கவலைகளையும் கண்ணீரையும் மகிழ்ச்சியாய் மாற்றும் கல்லிடைக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்புமாற்றலும் தந்தையார் கடவுளின் பெரியதும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு இந்த உலக சமூகம் உள்ளாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலை இன்னும் தொடர்ந்து வருகிறது. அச்சுறுத்தும் ஊடக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அக்டோபர் மாதத்தில் இதனுடைய தீவிரம் அதிகமாகும், இதனுடைய போக்கு அதிகமாகும் என்ற ஒரு செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன உண்மையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாத ஒன்று. நாம் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்கள், இயல்பாக நம்மை நடத்தி செல்கிறோம், நம்பிக்கையோடு நாம் நடத்தி செல்கிறோம். நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையுடைய அடிப்படையில் இந்த உலக சமூகம் இன்னும் நல்ல சூழலை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுளுடைய நல்லாசி எல்லா மக்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். இந்த காலத்தில் இந்த தொற்றில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை இழந்தவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய உறவினர்கள், எனவே எல்லாருக்குமான ஆற்றல் கடவுள் தாமே தர வேண்டும் என்பதற்காக நிறைந்து மன்றாடுவோம். பங்குமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது கழிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை தூய்மைப்படுத்த வேண்டுமான நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளிக்க நாம் வெற்றிப்படுத்தவே ஆவித்து உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டாம். என்றென்றும் உள்ள எல்லா இறைவா, வாழ்வின் ஊற்று தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் தூய்மை அடைந்து நிலை வாழ்க்கையை பெற வேண்டும் என்று திருவிழாவை இத்தண்ணீரை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரை உமது நாளாக இன்று உமது காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளை ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணிவரும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைத்த பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் தூய்மைப்படுத்திய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் கழிக்கப்பட விடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியெழச் செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்கள் இணையாக காத்துள்ளார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Amen.
முதல் வாசகம். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல. இறைவாக்கின் எசாயா வாசகம் அதிகாரம் 57 வசனங்கள் 6 முதல் 9. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை நினைவுகள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்து இருக்கின்றன. இது ஆண்டவரிடம் வருவாக்கு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 20 தொடங்கி 21
வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எனினும் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். எனவே நான் எதை நேர்ந்து கொள்வதென எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் இழுபறி நிலையில் உள்ளேன். உயிர் நீத்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆவல் ஒரு புறம், இதுவே மிக சிறந்தது. ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்பது மற்றொரு புறம். இது உங்கள் பொருட்டு மிக தேவையாக இருக்கின்றது. ஒன்றை மட்டும் மறந்துவிடாதீர்கள், கிறிஸ்துவின் நற்செய்திக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு நற்செய்தி 20வது பிரிவிலே 1வது வாக்கிலிருந்து. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பின்வரும் உவமையை கூறினார். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய வேலையாட்களை வேலைக்கு அமர்ந்த விடியற்காலையிலே வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியன் கூலி என வேலையாட்களோடு ஒத்துக்கொண்டு அவர்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியிலே வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை அவர் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அவர்களோ அவரை பார்த்து, எங்களை எவருமே வேலைக்கு அமர்த்தவில்லை என்று சொன்னார்கள். அவரோ அவர்களிடம், நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலை நேரமானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தன்னுடைய மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியிலே வந்தவர் தொடங்கி முதலிலே வந்தவர் வரை அவர்களுக்கு உரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவிலே வந்தவர்கள் 1 தெனாரியன் வீதம் பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது முதலிலே வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியன் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட போது அந்த நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியிலே வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியன் கூலியை ஒத்துக்கொள்ளவில்லையா?
உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியிலே வந்த இவருக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம். எனக்கு உரியதை என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாக இருப்பதனால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானவர் முதன்மையானவர் கடைசியானவர் என்று இயேசு கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்லி. எனக்கு முதன்மை இடம் வேண்டும், என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனோபாவம் இன்றைக்கு மனிதர்களை மிகவே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ரேஷன் கடைக்கு போனோம்னா எல்லாரும் கியூவில் இருந்தாலும் நாம் அங்கே யாரையாவது பார்த்து கண்ணை சச்சி முன்னாடி போய் வாங்கிட்டு சீக்கிரம் போயிட முடியாதா என்று நினைப்பது உண்டு. பேங்குக்கு போனாலும் அங்கேயும் ஒரு பெரிய நீண்ட கியூ இருக்கும். எல்லாருக்கும் வேலை இருக்கும், யாரும் வேலை இல்லாமல் அங்கே சும்மா வேடிக்கை பார்க்க வருவது கிடையாது. ஆனாலும் நாம போனோம் என்று சொன்னால் ஏதோ நாம என்ன செய்வோம், பெரிய ஆள் போல அங்கே யாரையாவது பார்த்து அவங்கள கண்ணை சச்சி வேலையை முடிச்சு சீக்கிரமா போயிடலாமா என்று நாம் நினைப்பது உண்டு. மருத்துவமனைக்கு போனாலும் இதே மனோபாவம் இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்றது. எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து அவங்கெல்லாம் டோக்கன் வாங்கி என்ன செஞ்சிருப்பாங்க, வரிசையில நடந்து உட்கார்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நாம போனோம் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம், அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலி டாக்டர் என்று ஏதாவது ஒரு கதையை விட்டு என்ன செய்வோம், டோக்கன் இல்லாம பின்பக்கமா அப்படி எப்படியாவது போய் நாம மருத்துவம் பார்த்துட்டு போவதற்கு ஆசைப்படுவது உண்டு. கிறிஸ்துவை பார்த்தவர்களே, வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் என்பது நாம் அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பது உண்மை. இது நியாயமா? இது சரியானதுதானா? கேட்டு பார்க்கத்தான் இன்றைக்கு இறைவாக்கு நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரிஃபரன்ஸ் என்று சொல்கின்றோமே, முன்னுரிமை என்று சொல்கின்றோமே, இந்த முன்னுரிமை செய்வது அல்லது பெற்றுக்கொள்வது என்பது பாவமாகாதா? இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்டு பார்க்க நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவ மனநிலை எதுவாக இருக்க வேண்டும்? ஏசாயா இறைவாக்கினுடைய நூலிலே 55ஆம் அத்தியாயத்திலே இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். மண்ணுலகோருடைய மனநிலை வேறு, விண்ணுலகோருடைய மனநிலை வேறு. என்னை பின்பற்றுவோர் என் மனநிலையை பெற்றிருப்பார்கள் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம். எனவே மண்ணுலகோருடைய மனநிலை என்ன என்று சொன்னால் முன்னுரிமை பெற்றுக் கொள்ள வேண்டும். சில கோவில்கிட்ட பார்த்தா சில காரியங்கள் வேடிக்கையாக இருக்கும். நாங்களும் தூய கத்தோலிக்க கிறிஸ்தவங்க, அதனால எங்களுக்கு என்ன இருக்கணும், முன்னுரிமை இருக்கணும், சலுகைகள் இருக்கணும். மற்றவங்க மாதிரி எங்களை சேர்க்கக்கூடாது, மற்றவங்களோட எங்களை என்ன செய்யக்கூடாது, இணையாக்கி விடக்கூடாது. அவங்களும் நாங்களும் என்ன கிடையாது, ஒண்ணு இல்லை. அவங்க நேரத்துக்கு வந்த கிறிஸ்தவங்க, நாங்க யாரு, முந்தானைக்கு வந்த கிறிஸ்தவங்க. அப்படியா? அப்படி எது வேறுபாடு கடவுள் பார்ப்பா? நேற்றைக்கு வந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பூர்வீக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒரே திருமணத்துக்கானே, ஒரே ஆண்டவரை தானே விசுவசிக்கின்றோம், ஒரே வெளியில் கடவுளை தானே இந்த பலிபீடத்திலிருந்து நாம் எல்லாருமே உணவாக பெற்றுக் கொள்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அங்கே இருக்க முன்னுரிமை இருக்கிற இடம் உண்டு. அப்படி முன்னுரிமை எங்களுக்கு வேண்டும், முதலிடம் எங்களுக்கு வேண்டும், எங்களை சிறப்பாக
மற்றவர்களை வெறுக்க விளைகின்றோம். அப்படி என்று சொன்னால் அது பாவம் இல்லையா? இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்டு பார்க்க அழைக்கின்றார். நல்ல அற்புதமான ஒரு உவமையை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் இன்றைய திராட்சை தோட்டத்திற்கு என்ன செய்கின்றேன்? ஒரு நாளுக்கு தலைக்கு எவ்வளவு? ஒரு தெனாரியம் கூலி பேசுகின்றேன். கூலி பேசி விடிய காலையிலேயே நான் போய் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துகின்றேன். திரும்ப என்ன செய்கிறேன்? 9 மணிக்கு போல சில பேர் நிற்கிறாங்க, சில பேர் 12 மணிக்கு போல அங்கேயும் சில பேர் நிற்கிறாங்க, 3 மணிக்கு போல அப்பவும் சில பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யுங்க? என் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்குரிய கூலியை நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். சாயங்காலம் 5 மணிக்கு போல அப்பவும் என்ன செய்யறாங்க? சிலர் வேலை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கிறாரு, ஏன் வேலை இல்லாமல் நின்று இருக்கிறீங்க? அந்த மனிதர்கள் பதில் சொல்கிறார்கள், யாருமே எங்களை வேலைக்கு அமர்ந்தல. உடனே இவர் என்ன செய்கிறார்? பரவாயில்ல, நான் அமர்த்துறேன், நீங்க என்ன செய்ய? ஏன் வேலை தோட்டத்துக்கு போங்க, திராட்சை தோட்டத்துக்கு போய் அங்க போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 2 நேரம் வந்தது, எல்லாரையும் அனுப்பி வைக்கணும். அப்ப முதலாளி என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் ஒரு தெனாரியம் கொடுத்து பாவம் பிழைச்சிட்டு போட்டோம், என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு தெனாரியம் கொடுக்கிறார். அப்பதான் அந்த சிக்கலே வருது. ஒருத்தர் கேட்கிறாரு, நான் காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அவனும் என்னையே எப்படி நீ விளையாட்டி கொண்டு அது எப்படி நியாயமாகும் என்று சொல்லி. இது மண்ணுலக பார்வையிலே கிடையாது, நியாயம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா வேலை சொன்னா என்ன செய்யணும்? 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவன் 1 மணி நேரம் வேலை பார்த்தான், 3 மணிக்கு வந்தவன் 3 மணி நேரம் வேலை பார்த்தான் இல்லையா? 12 மணிக்கு வந்தவன் 6 மணி நேரம் வேலை பார்த்தான். ஆனா காலையில இருந்து வேலை பார்த்தவனோடு இவனை எப்படி அவர்களோடு என்னை சரியா இதாய் ஆக்கிக் கொண்டீர் என்று கேட்கின்றார். யாரை பார்த்து கேட்கிறான்? வேலைக்கு அமர்ந்த முதலாளியை பார்த்து கேட்கிறான். அப்ப அந்த முதலாளி அவனை பார்த்து கேட்கிறாரு, ஐயா ராசா, நீ எனக்கு என்ன பேசுன? நான் உன்னை என்ன பேசுனேன்? ஒரு தெனாரியம் கூலியாக பேசுனேன், அந்த ஒரு தெனாரியம் உனக்கு வந்துட்டா வரையா? அப்ப நீ என்ன செய்யணும்? உனக்குரிய கூலியை நான் தப்பா கொடுத்தேன், குறைச்சி கொடுத்தேன்னு சொன்னா நீ கேள்வி கேட்கறது நியாயம் இருக்கு. உனக்குரிய கூலியை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்ன செய்யணும்? வாங்கிட்டு மரியாதையா போயிலையா? உனக்கு கொடுத்தது போலே நான் அவனுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் அது என்னுடைய பெருந்தன்மை. என்னிடம் இருக்கிறது நான் கொடுக்கின்றேன். இதை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தார்? யார் உரிமை கொடுத்திருப்பாங்களா முதலாளியை பார்த்து கேட்கறதுக்கு? இல்லையே. கூலியாளர்கள் கூலி சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் கேள்வி கேட்க நியாயம் இருக்கிறது. எனக்கு போல அவனுக்கு ஏன் கொடுத்த? இல்ல அவனுக்கு கொடுத்தது போல எனக்கு ஏன் கூட்டி கொடுக்கல? என்னையே அவனையும் எப்படி சரியா பார்க்கலாம் என்று சொல்லி நீ எப்படி கேட்கலாம்? அதனால அவர் கேட்கிறாரு, நான் நல்லவனாக இருப்பதனால உனக்கு என்னையா பொறாமையா? அவனோட என்னை எப்படி ஒன்னா இருக்க வைக்க முடியும்? அவனும் நான் என்ன ஒன்றா? 2 பேரும் எப்படி நாங்க ஒரே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது? 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி நீ நடத்தலாம் என்று இன்றைக்கு பல விதங்களிலே நாம் கேட்டு பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்குரியவர்களே, கடவுள் எண்ணற்ற நன்மைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற நன்மைகளால் நம்ம ஒவ்வொருவரையுமே வாழ செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் பெற்ற நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லத்தான் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோமே ஒழிய என்னையும் அவனையும் எப்படி இணைத்து பேசலாம், என்னையும் அவனுக்கு எப்படி சரிநிகராக கொடுக்கலாம் என்பது போன்ற கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு பார்ப்பதற்கு நமக்கு என்ன இல்லை, எந்த உரிமையும் இல்லை என்பதுதான் உண்மை. எனக்கு கொடுத்தது போல அவனுக்கும் கொடுப்பதற்கு, நான் பெற்றுக் கொண்டது போல அவர்களும் பெற்றுக் கொள்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. எல்லா உரிமையும் இருக்கிறது. ஏனென்றால் கொடுப்பவரோ மிக பெரியவராக இருக்கிறார். பெற்றுக் கொள்பவர்களாகிய நாமோ அற்ப மனிதர்கள் தான். சொற்ப வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. எனவே எந்த விதத்திலுமே
மிக பெரியவராக இருக்கின்றவரை நோக்கி கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனக்கு கொடுங்க என்று கேட்டு பார்க்கலாம். பிள்ளைக்குரிய அந்த உணவை எனக்கு தாரும் என்று கேட்பதற்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. ஆனால் என்னை போல ஆணையில் நடத்தக்கூடாது என்று சொல்லுவதற்கு நமக்கு அருகதை இல்லை. அதே போல எனக்கு கொடுத்தது போல ஆணுக்கு நீ கொடுக்க கூடாது என்று சொல்லுவதற்கும் என்ன இல்லை, அருகதை இல்லை என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. இதனுடைய அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால், எல்லாருமே கடவுளுடைய பார்வையில் ஒன்றே. நாம் யார் யாராக இருக்கலாம். அதனால்தான் தோழடிகளாக சொல்லுவார், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, உரிமை குடிமகன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. எந்த வேறுபாடு நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரே தந்தையுடைய பிள்ளைகள். எல்லாருமே ஒரே கடமைத்தான் விசுவசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் எல்லாருமே ஒன்றாய் இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேறுபாடுகள் இருக்கும். நிறத்துல வேறுபாடு இருக்கலாம், உயரத்துல வேறுபாடு இருக்கலாம், பணத்துல வேறுபாடு இருக்கலாம், இடத்துல வேறுபாடு இருக்கலாம், அந்த குலத்துல வேறுபாடு இருக்கலாம், பேசும் மொழியிலும் கூட வேறுபாடு இருக்கலாம், படித்த படிப்பில் கூட வேறுபாடு இருக்கலாம். மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த வேற்றுமைகள் நம்மை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ஒற்றுமையை சிதைத்துவிடக் கூடாது என்பதுதான் அடிப்படை. அதனால சலுகை வேண்டாம். சலுகைக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம், கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டாம். கடவுளை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுளை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், கடவுள் தன் அருளை எனக்கு பொழிந்திருக்கிறார், கடவுள் மிக பெரியவராக இருக்கிறார். அவரே என்றென்றும் எப்பொழுதும் வாழ்ந்து தருவாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீ உலக அனைத்தையும் படைத்தீர். காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் உயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதினாறுகளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராக புகழ்ந்தேவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆகவே தூயவர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்கள் உங்கள் பெருமையை பறைசாற்றி எங்கள் மீட்டு பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காலத்தில் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தில் பங்குகள் தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையில் நன்றாக ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கிற ஒரு திருநமையை நினைவு கூறுதல் என்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் என்கிறது ஆயர் அந்தோனிசாமி. எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் ஒரு திருநமை அன்பிலே நிறைவேற செய்கிறது. மேலும் வீடுகளிடம் எதிர்நோக்கத்தோடு கைகொள்கிறது. சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் அணிக்காயான புனித மரியா, உடைய துணைவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது ஆலய பாதுகாவலர் பதுமை நகர் புனித அந்தோனியார், இந்த உலகிலே வந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வாழ்ந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம். மண்ணுலகிலும்
எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழாவுக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய வாழ்வு அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. சமநிலையில் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற மனமனதோடு நமது மகிழ்ச்சியை பகிர்ந்தொள்வோம். உறவினர் வாழ்வுகள் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று விரும்பியவர் கற்றுக் கொடுத்தவர், அதற்கான வழித்தடங்களை உருவாக்கி கொடுத்தவர். இயேசுவின் திருவிருதை பங்குள்ளவர்களுக்கு நாம் அனைவருமே இருக்கின்றோம். திருவிழாவுடைய குழந்தை ஆண்டவரே, உமரடியார்களால் ஒப்பியை பெற்றீங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் கருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறைநிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. வாழ்விப்பதை தொடர